Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருநங்கை நிவேதா ஜாதி வன்கொடுமை தாக்குதலுக்கு ஆளான நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை ஆகியோரை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து வாழ்த்தினார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருநங்கை மாணவி 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற திருநங்கை மாணவி நிவேதா, அதே போல திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த வருடம் சக மாணவர்களால் தாக்குதலுக்கு உள்ளான சின்னதுரை என இந்த 2 மாணவர்களை அழைத்து முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அனுப்பினார். மேலும் அவர்களுடைய 2 பேருடைய மேல் படிப்பிற்கான செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்றும் அவர்களிடம் உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் 2 மாணவர்களுமே முதலமைச்சரை சந்தித்த பின் நன்றி தெரிவித்தார்கள். நன்றி தெரிவித்த அவர்கள் முதலமைச்சருக்கு உயர்கல்விக்கு செலவிடும் அந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அவர்கள் கூறும் பொழுது, நிவேதா கூறும் பொழுது, என்னை போல பல மாணவர்களும் தவறான வழியில் போகாமல் ஒரு திருநங்கையாக இருந்து பல சவால்களை மேற்கொண்டு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறேன். எனவே என்னை முன்னுதாரணமாக கொண்டு இனி திருநங்கை மாணவர்கள் படித்து மேலே வர வேண்டும் என்றும், அதே போல சக மாணவர்களால் தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னதுரை பொழுது என்போல அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையாக இருந்து முன்னேற வேண்டும், என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய அந்த மாணவர்களும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். மேலும் 2 மாணவர்களையும் முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு நூல் பரிசளித்து அனுப்பி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.